இன்னைக்கு நாம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் ஹீரோவை தொடுறதுக்காக வந்திருப்பா. அவன் டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுத்துருப்பான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஈச்சம்பழம் நீ தானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவ நீ புக்கை முடிச்சிட்டியான்னு தான் நான் பார்க்க வந்தேன், நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னோட உதவி உனக்கு வேணுமான்னு கேட்க போறான். அதுக்குள்ள அவ நீ இருக்க நிலைமையில உன்னால எனக்கு உதவ முடியாது, நீ உன்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அவன் உடனே நான் நீ வேற ஒரு பொண்ணுன்னு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அப்படி ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அவ ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவ ஃபீல் பண்றா. எதுக்குன்னா அவ யாரு விரும்புறாளோ அவங்க இறந்துருவாங்கல்ல, இவனுக்கும் ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறா. இவங்க பேசிட்டு இருந்தது அசிஸ்டன்ட்டும் பாத்துருப்பான் போல. அவன் ஹீரோயின் பின்னாடியே வந்து நான் இப்ப ஹீரோவா காட்டுல கொண்டு விட்டுடுறேன், நீ அந்த மறக்கிற மருந்து கொடுன்னு கேக்குறான். அவ யோசிக்கிறா, என்ன யோசிச்சுட்டு இருக்க, இது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் வாங்கிட்டு போறான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் அந்த புக்கை முடிச்சேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். இப்ப அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் ஊருக்குள்ள போறதுக்காக அப்படி காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் ரொம்ப டயர்டா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த அந்த மறந்து போற மருந்து எடுத்து தண்ணி பாட்டில ஊத்தி ரொம்ப டயர்டா இருக்கல குடி அப்படின்னு சொல்லி குடுக்குறான். ஹீரோ அதை குடிக்க போகும்போது ஏதோ ஸ்மெல் வர மாதிரி அவனுக்கு தெரியுது. ஹீரோயினுக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு கேக்குறான். அசிஸ்டன்ட்லாம் முழிக்கிறான், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல அப்படின்ட்டு. உனக்கு இது என்னன்னு தெரியுமான்னு கேக்குறான். என் மண்டைக்குள்ளதான் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு யோசிக்கிறான். அப்பதான் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். இவன் ஒரு தடவை ஹீரோயின் ரூம்குள்ள போயிருப்பான்ல, அப்போ அந்த பழைய பட்டம் இருக்கிறத பார்த்திருப்பான். அப்பவே அவனுக்கு புரிஞ்சிருக்கும்ல இது ஹீரோயின் தானு. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வந்த வழியா திரும்பி பார்த்தா அங்கேயே ஒரு பட்டம் பறந்துட்டு இருக்கு. நான் இதை சந்தோஷமா குடிச்சிட்டேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறான். இப்ப அப்படியே அசிஸ்டன்ட் ஹீரோ ஊருக்குள்ள விட்டுட்டு அவனோட இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோயின் கிட்ட வந்து அவன் அந்த மறந்து போற மருந்தை குடிச்சிட்டான் அப்படின்றதையும் சொல்லிட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, இவளும் எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நாங்க கடந்து போயிருக்கோம், அவ்வளவுதான், இனிமே நான் அவனை சந்திக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிடுறா. அசிஸ்டன்ட்டுக்கு புரியுது ஹீரோயினுக்கு அவன் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ராஜாவை காட்டுறாங்க. அவர்கிட்ட சூனியக்காரி என்ன கேட்டான்றது இப்பதான் காட்டுறாங்க. அவ ராஜாவை குணப்படுத்தணும்னா என்னை அரண்மனைக்கு கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா. அவரும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி ராஜமாதாவை காட்டுறாங்க. அவங்க கிட்ட அவங்களோட பணியாளர் ஒருத்தர் ஒரு பொண்ணை வேவு பார்க்க அனுப்பிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு ஆளை காணும், அவன் நைட்டு வெளியில போயிருக்கா, அதுக்கப்புறம் தான் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல ராஜமாதாவும் ராஜா கண்டுபிடிச்சிருப்பாருன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவரோ ராஜாலாம் கண்டுபிடிக்கல, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேற யாரா இருக்கும்னு ராஜமாதா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பணிப்பெண் வந்து ராஜமாதா காதுல ஏதோ சொல்றா. என்ன சொல்றான்றது நமக்கு காட்டல, ஆனா ராஜமாதா ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அப்படியே அரசவை கூடுது. அதுல ராஜா இந்த சேமன் பேலஸ மறுபடியும் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜமாதா 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சேமன் பேலஸ்ல எல்லாம் இனிமே யாரும் இருக்க கூடாது வைக்க கூடாதுன்னு அதை அழிச்சிருப்பாங்க போல. இப்ப திரும்ப ராஜா கொண்டு வரணும்னே மத்த அமைச்சர்கள்லாம் வேண்டாம், ராஜமாதா இது வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ராஜா கடுப்புல நம்ம ஊர்ல எவ்வளவு கொலைன்னு நடக்குது, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுதா, நம்ம ஊரே ஏதோ வித்தியாசமா இருக்கு, இதை சரி பண்ணணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும், என்னோட கட்டளையெல்லாம் நீங்க மீறுவீங்களான்னு கேட்க ஒரு அமைச்சர் இருந்துட்டு இருந்தாலும் நம்ம ராஜமாதா அப்படின்னு சொல்ல ராஜா சம்மகான்ல அவர் மூஞ்சி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நான் தான் இந்த நாட்டோட ராஜா, ராஜமாதா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவளை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இந்த சூனியக்காரி உள்ள வருது. எல்லாருக்கிட்டையுமே இனிமே இவங்க தான் சேமன் பேலஸை பாத்துக்க போற தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அமைச்சரும் இது திரும்ப பெற்றுக்கோங்க ராஜா, திரும்ப பெற்றுக்கோங்க ராஜான்னு கெஞ்சுறாங்க. ஆனா ராஜா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இப்ப அந்த சூனியக்காரி அரசவையில இருந்து வெளியில வர அப்ப யோனை பாக்குறா. நீ ராஜாவை என்ன பண்ணி இப்ப அரண்மனைக்குள்ள வந்திருக்க அப்படின்னு கேட்க அவரோட உடம்ப குணப்படுத்துறதுக்கு பதிலாக என்னங்க கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன், அதனால கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல யோனுக்கு ஷாக்கா இருக்கு. என்ன எப்படி ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம்லாம் எனக்கு தெரியும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட போய் இதுதான் என் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்புறம் அப்படி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஊருக்குள்ள வந்துட்டான், மற்றவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு தொப்பியை மாட்டிருக்கான். அப்பதான் இவனுக்கு பதிலாக இன்னொருத்தனை தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அதாவது இன்னொரு டெட் பாடியை நம்ம ஹீரோ அந்த முகமுடி கில்லர்னு சொல்லி பாட்டா வெட்டி ஒரு கம்பத்துல தொங்க விட்டுருப்பாங்களா, அதை பாக்குறான். இவனுக்கு மனசே தாங்கல. நேரா அவன் அம்மாவோட சமாதிக்கு தான் போறான். அங்க பார்த்தா கொலைகாரனோட அம்மா அப்படி இப்படின்னு எழுதி அட்டையில சுருவி வச்சிருக்காங்க. இவன் அதை போய் பார்க்க அவனுக்கு மனசே தாங்கல. வேக வேகமா அதை எடுத்து துற போட்டுட்டு அப்படியே நின்று வருத்தப்பட்டு இருக்கான். அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல, விறுவிறுன்னு சூதாட்டம் நடக்கிற இடத்துக்கு போறான். அங்க உட்காந்து சீட் விளாண்டுட்டு இருக்கான். அங்க அந்த ரவுடி பேபியும் இருக்குது. அதுதான் ஒரு ஆள் சீட்டை பார்த்து இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குமே, ஹீரோவோட சீட்டை பார்த்து இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ தோத்துருவான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ஜெயிச்சு அங்க உள்ள காசு எல்லாத்தையும் அள்ளிட்டு அந்த காசை எடுத்துட்டு போய் அப்படியே ரவுடி பேபியோட கையில கொடுக்குறான். அதுனா ஷாக் ஆயிடுச்சு. எல்லாருமே முறைக்கிறாங்க, இவதான் நம்மளை ஏமாத்திட்டாளோன்னு.
அப்புறம் அவன் வெளியில வர ரவுடி பேபி பின்னாடியே ஓடி வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க, உங்களால இப்ப எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே போறா. அப்புறம் தான் அது ஹீரோன்றதையும் பாக்குறா. நீயா, நீ தானே என் ஃப்ரெண்டை கொன்ன அப்படின்னு சொல்ல, இவ ஃப்ரெண்டு தானே அந்த மூஞ்சில காயம் மாதிரி இருக்கும்ல அந்த பொண்ணு. அப்புறம் தான் யோசிக்கிறா, நீ எப்படி உயிரோடு இருக்க, உனதான் அங்க தொங்க விட்டுருக்காங்களேன்னு. அங்க தொங்குறது நான் தான்றதை நீ பாத்தியா? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நான் கொண்டிருப்பேனா, அவ ஒருத்திக்கிட்ட தான் நான் பேசிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இவளுக்கு புரியுது வேணும்னே பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவனும் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்க, இவ முடியவே முடியாது, உன்னால என்னைய அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க, முகமுடி கிள்ளரோட நானும் கூட்டு நினைச்சு துரத்துனாங்கன்னு சொல்றா. இவன் இப்ப கொடுத்ததெல்லாம் அட்வான்ஸ் தான், இதுக்கு மேலே 2 மடங்கா நான் தரேன், நீ ஒரு சிலரை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான், அப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் மனசு இறங்கிட்டா போல. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஹீரோட அண்ணங்காரனை காட்டுறாங்க. அவன் எப்பவும் போல குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த கீ சாங்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வர அவன் வேற இந்த பொண்ணுங்கெல்லாம் போவாங்கல்ல அந்த பல்லக்குல தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயா அது பொண்ணுங்க போறது, ஐயா வேண்டாம் ஐயா அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டான். ஆஹா நான் அதில் தான் போவேன்னு சொல்லி வெளுக்கட்டாம அதுல ஏற சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி அவங்களும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற வழியில பார்த்தா தூக்கிட்டு வந்த 4 பேர் போய் இன்னும் 4 பேர் ஜாயின் ஆயிக்கிறாங்க. இந்த ரவுடி பேபி தூக்கிட்டு வந்த 4 பேர்கிட்டையும் காசெல்லாம் கொடுத்துட்டு இது வெளியில தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப 2ஆவதா தூக்கிட்டு போறாங்கல்ல அதுல ஹீரோவும் ஒரு ஆளு. இப்ப அப்படி ஹீரோவோட அண்ணன்காரன் போதையில இருந்து லைட்டா முழிக்கிறான். ஏதோ வித்தியாசமா நம்ம சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு படுது. என்னடான்னு எட்டி பார்த்தா பல்லக்கு ஒரு பள்ளத்தோட எட்ஜில போய் நிக்குது. இவனுக்கெல்லாம் பயம் தாங்கல, அலறிக்கிட்டு அங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ போகுது. அப்போ ஒரு ஆளு அவனை கையை கொடுத்து வெளியில இழுத்து தூக்குறான். யாரு? நம்ம ஹீரோ தான், வேற யாருமே இப்ப அங்க இல்ல. ஹீரோவும் இந்த அண்ணங்காரனும் தான் இருக்காங்க. ஐயோ கொஞ்சம்லாம் செத்து போயிருப்பேன், நல்ல வேலை என்ன காப்பாத்துனீங்க, யார் இந்த பழக்கம் எங்க கொண்டு வந்து வச்சது அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் பயத்துல. அப்ப அப்படி ஹீரோ மெதுவா பக்கத்துல போய் அவனோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட போய் யார் இப்படிலாம் பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லும் போதே இந்த வாய்ஸை நம்ம கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணக்காரன் முழிக்கிறான். ஹீரோ அவன் முகத்துல முகமூடி போட்டிருப்பான். டக்குன்னு அந்த முகமூடியை விளக்க பேய் பேய் அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஆமா பேயதான் நீ பார்த்துட்டு இருக்க, என்ன நீ தானே முகமுடிக்கலன்னு போய் சொல்லி மாட்டி விட்டு கொன்ன அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, நான் பேயானதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தான் சேவகம் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள்லாம் செத்தா கூட உங்களுக்குலாம் சேவகம் பண்ணணும்ல, நான் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். இந்த அண்ணக்காரெல்லாம் செம்ம பயந்துட்டான். அப்படியே நைஸா அவனை தொட்டுலாம் பார்க்க ஹீரோ இருந்துட்டு பயப்படாத, அந்த முகமுடிக்கல யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு நான் நிரபராதின்றதை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அவன் போன அப்புறம் அந்த அண்ணக்காரன் கேட்குறான், டேய் நான் யாருன்னு தெரியுமாடா, ஏன்ட்டே இப்படி பேசுறியாடா, வாடா வாடா இப்போ வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே அரண்மனையில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ராஜமாதா அரசரோட ரூம் முன்னாடி மண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த சூழியக்காரையா அரண்மனையிலேருந்து விரட்டினாதான் எந்திப்பேன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. பனிப்பெண்கள் பணியாட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க பனி பெய்யுது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ராஜமாதா கேட்கவே இல்லை. நீங்களாம் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரையுமே அனுப்பி விட்டுட்டாங்க. ராஜா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் ராஜாவுக்கு கேட்கவே இல்லை. என்னடான்னு பார்த்தா ராஜா தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இந்த சூனியக்காரி உட்காந்துருக்கு. ராஜாவை மயக்க நிலையில வச்சிருக்கு போல. அப்புறம் அப்படியே இந்த இளவரசரோட ஆவியை வச்சிருந்ததுல ஒரு ஜாடி, அந்த ஜாடி எடுக்குது. அப்படியே ராஜாவோட உடம்புல இளவரசரோட ஆத்மாவை புகுத்துது. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரியல, வில்லங்கமான வேலையாத்தான் பண்ணுது. வெளியில ராஜமாதா ராஜாவை கெஞ்சி கெஞ்சி அப்படியே டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த சூனியக்காரி ராஜாவோட ரூம்ல இருந்து வெளியில வர ராஜமாதாக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி முறைக்க, உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா நீங்க அப்படி சந்தோஷப்படல போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராஜமாதாவை நேரா எழுந்துச்சு அவ சட்டையை பிடிச்சி, நீ பண்ண வேலையெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா, உன்னால என்னோட வருஷம்னு சொல்ல வராங்க. அதுக்கு மேல அவங்களால பேசவே முடியல. அந்த டைம் ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதை சரி பண்ணதான் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னு சூனியக்காரி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜா கதவை திறந்துட்டு வெளியில வர்றாரு. ராஜமாதா வேக வேகமா போய் முன்னாடி மண்டி போட்டு இந்த சூனியக்காரி அரண்மனைக்குள்ள விடாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. ராஜா கீழே பார்த்தவரு ராஜமாதா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு கீழே குளிஞ்சு அம்மா அம்மாங்கிறாரு. ஏன்னா சூனியக்காரி இளவரசரோட ஆவிதான் இந்த உடம்புல பூத்துட்டாலே. அம்மா நான் தான் உங்க பையன், நான் தான் உங்க பையன்னு சொல்ல, ராஜமாதா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் என்ன இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நிஜமாவே நான் தான் அப்படின்னு அந்த பையன் கெஞ்சுறான். அப்புறம் ரொம்ப அழுதுட்டு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இதே டயலாக் தானே முன்னாடி இளவரசர் சொல்லியிருப்பாரு ஒரு தடவை. அதை கேட்கவும் தான் ராஜமாதாவுக்கு இது நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சால. டக்குன்னு பார்த்தா என்னாச்சு ராஜமாதா உங்களுக்கு அப்படின்னு ஒரு சத்தம். என்னன்னா இந்த உடம்போட ராஜா இருக்கார்ல அவர் வந்துட்டாரு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல மயங்கிட்டாரு. அப்புறம் அவரை ஒருத்தர் உள்ள தூக்கிட்டு போக இந்த சூனியக்காரி ராஜமாதா கிட்ட வந்து நான் உங்களுக்கு இளவரசரை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியே மறுநாள் காலையில ராஜமாதா ராஜா கிட்ட அந்த சூனியக்காரி இங்கே இருக்கட்டும்னு சொல்றாங்க. ராஜாக்கெல்லாம் ஒரே யோசனையா இருக்கு, அது எப்படி திடீர்னு உங்க மனசு மாறுச்சுன்னு கேட்க,
உங்களோட ஆசை தான் என்னோட ஆசையும் அப்படின்னு ராஜமாதா சொல்றாங்க. அப்படியா, என்னோட ஆசையை பத்திலாம் நீங்க என்னைக்கு யோசிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரியை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாரு. ஆனா இவங்க தெரியாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டுறாரு. அது எப்படி தெரியாத ஆளு உள்ள வரவே கூடாதுன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, உங்களோட ஆசையில மட்டுமே கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த இழக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ராஜமாதா வெளியில வரவுமே வெளியில தான் அந்த சூனியக்காரி இருக்கு. அந்த சூனியக்காரிட்ட ராஜமாதா, நான் இன்னொரு தடவை இளவரசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இந்த சூனியக்காரியும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ இளவரசருக்கு ஆத்மா இருக்கு ஆனா உடம்பு தான் இல்லை அப்படின்னு சொல்ல அப்பதான் ராஜமாதாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ராஜாவோட உடம்புல தான் இளவரசரை பூத்த பாக்குதுன்னு. இப்போ உள்ள இருக்கிறது இளவரசர் கிடையாது, அவர் அரசர் அப்படின்னு சொல்ல, ஆமா அரசர் தான், அந்த இடத்துல யார் உட்கார வேண்டியது, அது யாரோட அரியணை அப்படிலாம் கேட்டு இந்த சூனியக்காரி ராஜமாதாவோட மண்டையை கைவிக்கிட்டு இருக்கு. இந்த ராஜமாதா தான் பையனா போதுமே, என்ன வேணாலும் செய்யுமே, இது என் பையன் அரண்மனை அப்படின்னு சொல்லுது. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. அதே நேரம் இந்த சூனியக்காரி ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குது. இந்த பழைய ராஜா இருக்கார்ல, இப்ப ராஜமாதாவா இருக்கிறவரோட ஹஸ்பண்ட், அவர் உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்காரு. அவர் உயிரோட இருக்கும்போதே தான் இளவரசர் இறந்துட்டார்ல, அப்ப இவருக்கு அப்புறம் ஒரு ராஜா வேணும்ல, அதுக்கு ராஜாவை செலக்ட் பண்றதுக்காக ஒரு 4-5 பசங்களை நிக்க விட்டுருக்காங்க. எப்படியும் அவங்களாம் ராஜ குடும்பத்தோட வாரிசுகளா தான் இருக்கும், வேற வேற உறவு முறைகளா இருக்கும். அதே நேரம் இந்த சூனியக்காரி வேற ஒரு இடத்துல உட்காந்து மந்திரம் போட்டுட்டு இருக்குது. அப்ப இந்த படுத்த படுக்கையா கிடக்குறாருல அந்த ராஜாவோட கழுத்துல ஏதோ ஒரு சிம்பிள் வருது. அவர் அப்படி கண்ணு முழிக்கிறாரு. இந்த சூனியக்காரி கையை தூக்குது, இந்த ராஜாவும் கையை தூக்குறாரு. அந்த சூனியக்காரி கையை எங்கெல்லாம் அசைக்குதோ அங்கெல்லாம் இவர் அசைக்கிறாரு. அப்பதான் ஒவ்வொருத்தரையா கை காட்டி ஒரு அரசரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த அரசர் தான் இப்ப இருக்கிற ராஜா. இப்ப அப்படி பிரசன்ட்ல இந்த சூனியக்காரி அப்பதான் சொல்லுது, நான் தானே இளவரசருக்கு ஏத்த உடம்பு தேர்வு பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இளவரசரோட ஆத்மாவுக்கு எந்த உடம்பு செட் ஆகும்னு சொல்லி யோசிச்சுதான் இந்த சூனியக்காரி தான் இப்ப இருக்கிற ராஜாவையே செலக்ட் பண்ணிருக்கு. இப்ப அப்படி மந்திரவாதியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள யாரும் நுழையிற மாதிரி இருக்கு. மந்திரவாதியோட ஒய்ஃப், அவர் இன்னும் வருவாருன்னு நம்பிட்டு தான் இருக்காங்க. உள்ள வந்தது யாருன்னு பார்த்தா மந்திரவாதி தான். அவர் ரூமுக்கு நைஸா உள்ள போக அவர் வந்தா என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் அதை பார்த்துட்டு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அவர் ஒரு பெட்டியில புக் ஆஃப் மேனேஜ்மெண்டோட கடைசி பக்கத்தை வச்சார்ல, அதை எடுக்கிறாரு. இதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இன்னொரு பக்கம் சூனியக்காரி அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு அந்த ஷேமன் பேலஸ்ல இருந்து அதோட இடத்துக்கும் வந்துருச்சு. அது கண்ணுல அவ்வளோ சந்தோஷம். அப்படி நம்ம ஹீரோவை பார்த்தா இந்த முகத்துல காயம் இருந்துச்சுல ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு ஒரு வாட்டர் மில்லுல தானே இறந்துச்சு. அங்க போய் அந்த பொண்ணு இறந்த இடத்த போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க யாரோ வராங்க. கதவை திறந்து உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா அந்த முகமுடி கில்லரு அப்படியே ஒரு வாழை எடுத்துட்டு குத்துற மாதிரி வந்தா. அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோவோட இமேஜினேஷன். அந்த முகம் ஒரு மாதிரி இருக்கிற பொண்ணு இறந்துச்சுல, அவ இறக்கும் போது என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாக்குறான். அப்புறம் இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ ஹீரோ எழுதின புக்கை எடுத்து பாக்குறா. அதுல ஹீரோ இந்த எழுதுனதுக்கு அப்புறம் ஓரஞ்சான இடம் இருக்கும்ல, அதுல ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்களா, ஹீரோயின் கூட ஹீரோவை கட்டி வச்சிருப்பாளே அதை படமா வரைஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு சிரிக்கிறா. அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஹீரோவை பார்த்தா அவனுக்கு போறதுக்கு இடம் இல்லைல்ல, ஒரு குகையில தான் தீய மூட்டி படுத்து கிடக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. யோனையும் அவனோட அசிஸ்டண்டையும் தான் காட்டுறாங்க. இந்த முகமுடி கில்லரை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, நீங்க பரவாயில்ல உள்ள போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்படி என்ன இடம்டான்னு பார்த்தா இந்த கீசாங்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த இடம். இவன் இது வரைக்கும் இங்க வந்ததே இல்லை போல. நிறைய பொண்ணுங்க சுத்தி உட்கார்ந்து இருக்குதுங்க. அவனை தொட்டு தொட்டு பேசுதுங்க. இவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுங்க வந்துட்டு இந்த ஒரு கப் ட்ரிங்க்ஸை குடிச்சா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இவன் குடிக்க கூட மாட்டான் போல. உடனே கூட வந்து அசிஸ்டன்ட் டபக்குன்னு அந்த கப்பை பிடிக்க குடிச்சிட்டு இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் ஒரு பொண்ணு சொல்றா, அந்த இறந்து போன பொண்ணை ஹீரோ மட்டும் தானே பார்த்து பேசுவான், அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு அவ 100 வருஷம் மரத்தை போய் பார்க்க போனா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா நைட்டோட ரைட்டா பேரழகி ஆயிட்டா. அவ முகத்துல இருந்த காயெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, ஆனா அதுக்கு அடுத்த நாள் அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படி ஹீரோவை பார்த்தா அவனும் ஒளிஞ்சு மறைஞ்சு யாருக்கும் தெரியாம இதே கீசாங்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். உள்ள வந்து அந்த இறந்து போன பொண்ணு இருக்கால அவளோட ரூம்குள்ளே நைஸா நுழைஞ்சிட்டான். உள்ள அவளோட திங்ஸ் இருக்கிறதெல்லாம் பாக்குறான். அதே நேரம் யோனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த பொண்ணோட ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டான். ரூமுக்கு வெளியிலே நின்று ஒரு விஷயத்த பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்தவங்களை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதும் அந்த 100 வருஷத்து மரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஏதோ இருக்கு, நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே வர அதுக்குள்ள அந்த பொண்ணோட ரூம் வந்துருச்சு. டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா உள்ள ஹீரோ லேடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறான். அப்படி முகத்தை மறைச்சிட்டே வெளியில வந்து போக யோன் அப்படி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஷூ ஆம்பளை பையன் போடுற மாதிரி இருக்கு. யோனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. இங்க ஹீரோ பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டு வெளியில போயிட்டு இருந்தானா, மத்த கீசாங்ஸ் பொண்ணுங்க அதை பார்த்துட்டு ஏதோ புதுசா வந்த பொண்ணு நினைச்சிட்டு பக்கத்துல போய் மூஞ்செல்லாம் பார்க்க ட்ரை
பண்ணுதுங்க. இவன் அப்படி கையில ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வச்சு மறைச்சுக்கிட்டான். அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். யோனுக்கு வேற கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுல, அவனும் அங்க வந்துட்டான். நான் உங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப ஹீரோ அப்படி தம்மடக்கிட்டு நிக்கிறான். ஆனா யோன் ஃபுல் பலத்தை கொடுத்து திருப்பிட்டான். இப்ப மூஞ்ச பார்த்தோன்னே வேகமா அங்க இருந்து ஓட யோனும் பின்னாடியே துரத்திட்டு போறான். யோன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்க பார்த்தா பின்னாடி இருந்து யோன் பிடிச்சிட்டான். பிடிச்சி அவன் ஷோல்டர்ல பாக்குறான். அந்த காயம் இல்ல, உனக்கும் அந்த மூமுடிக்குள்ள இருக்க என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறான். ஹீரோ எனக்கா, நான் தான் அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல யோன் நக்கலா, என்ன இதுவும் உன்னோட யூனிஃபார்மா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொம்பளை ட்ரெஸ்ல இவனை பார்த்திருப்பான்ல, அது யோனுக்கு ஞாபகம் இருக்கு போல. நான் அந்த மௌமுடி கில்லர் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா யோன் அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ ஒருவேளை அவனோட கூட்டாளியா இருந்தா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ நம்மள எப்படியும் பிடிச்சிட்டு போயிருவான்னு நினைச்சிட்டு யோன் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா யோன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹீரோவால அவனை மீறி போக முடியல. அப்புறம் அப்படி ஹீரோவை முறுக்கி பிடிச்சி இவனோட தங்கபெல் இருக்கா அப்படின்னு செக் பண்றான். இல்லன்னு என் தங்கபெல் எங்க அப்படின்னு கேட்க தங்கபெல் அப்படின்னா என்னன்னு கேக்குறான். ஹீரோக்கு தான் தெரியாதே, அவன் தான் பார்க்கவே இல்லையே. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருந்து தட்டி விட்டு ஓடலான்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல இருந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து வாழ நீட்டுறா. இப்ப அப்படியே ஹீரோவை பிடிச்சி ஜெயிலையும் போட்டாங்க. நீ குற்றவாளியா இல்லையான்னு நாளைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோன் அங்க இருந்து போயிட்டான். ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினோட இடத்துல தான் கட்டுறாங்க. அங்க அந்த மந்திர சீட்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கோம்ல, அது அப்படி லைட்டா எரிய ஆரம்பிக்குது. இந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ட்லாம் என்னாச்சு, எதுக்கு இது எரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அங்க போனா அவ தற்செயலா தான் கூப்பிட்டுருக்கா. இவன் பதறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அவன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டான். அப்புறம் நேரா அந்த டோயஸ் டெம்பிள்னு ஒரு இடம் வந்துச்சுல, இவங்க முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போறான். இப்ப அது அப்படியே பழைய கட்டிடமாயி தூசி ஓட்டுறையா இருக்கு. ஏன்னா அங்க இருந்து ஆளுங்க எல்லாரையுமே கொண்டுட்டாங்கல்ல, இவன் மட்டும் தான் உயிரோட இருந்தான். அவனும் ஹீரோயின் கூட இருக்கான். அங்க நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து நிறைய புக் எடுத்து ஏதோ தேடுறான். இப்ப அந்த மந்திர கட்டெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ணணும்னு தேடணும்ல, அதுக்கு தான் தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரு சிம்பிளை பாக்குறான். அது என்ன சிம்பிள்னா நம்ம ஹீரோ உடம்புல ஒரு சிம்பிள் வந்துச்சுல, அவன் அம்பு பட்ட இடத்துல அதே மாதிரி சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிளை வச்சே ஒரு புக்கை கண்டுபிடிச்சி அந்த புக்ல ரீட் பண்ணி பாக்குறான். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவன் தான் மனுஷ மந்திர கட்டான். அதாவது அவன் பக்கத்துல இருக்கும்போது ஹீரோயினுக்கு அந்த மந்திர கட்டு கட்டியிருக்காங்கல்ல, அது என்னென்ன வேலை பார்க்குமோ அதை ஹீரோவால பண்ண முடியும். அதாவது எப்படின்னா அந்த சூனியக்காரியோட மந்திர பூதம் ஒன்று இருக்குல்ல, அதால ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட சாபமும் ஆக்டிவேட் ஆகாது. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு மனுஷ அரணா இருப்பான். இப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சு அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அச்சோ அவனுக்கு வேற ஞாபகம் மருந்து கொடுத்துட்டோமே, இப்ப அவன் எல்லாத்தையும் மறந்துருப்பானு என்னடா பண்ண அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இன்னொரு பக்கம் இந்த மந்திரவாதியை கட்டுறாங்க. அவர் அப்படி ஹீரோயின் ஒரு கோயில்ல இருக்கால அங்கதான் வராரு. ஆனா இவரோட முகமே பழைய மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கருப்படைஞ்சு போயிருக்கு. இவர் நல்லவரா இருக்காரா இல்ல சூனியக்காரியால காப்பாற்றப்பட்டதுனால கெட்டவரா மாறிட்டாரான்னு இன்னும் காட்டல. அப்படியே ஜெயில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு காவலாளி வந்து அந்த கேட்டை திறந்து விடுறான். அந்த காவலாளி சட்டையில ஒரு மந்திர சீட்டு இருக்கு. அந்த மந்திர சீட்டை எடுத்ததும் அவனோட முகம் அசிஸ்டன்ட் ஆயிருது. கடைசியில் பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் பயவுல தான் வந்திருக்கு. மந்திர சீட்டை வச்சு முகத்தை மாத்திட்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோ தான் ஞாபகம் மருந்து குடிச்சிட்டான்ல. உடனே இந்த அசிஸ்டன்ட்டும் நான் சொல்றத நல்லா கவனமா கேளு, உனக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, என் பேர் இதுதான் சொல்றான். இவனோட பேரு யோக்கியம். நீ என்ன ஞாபகம் வச்சிருக்க வாய்ப்பு இல்ல, நீ ஞாபக மருந்து குடிச்சிட்ட. நீ கொஞ்ச நாள் ஒரு கோயில்ல தங்கியிருந்த, அங்க சியோரின்னு ஒரு பொண்ணை பார்த்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு திரும்ப மந்திரவாதியை கட்டுறாங்க. அவரு அந்த கோயிலுக்கு வெளியில படிக்கட்டுல ஒரு மந்திர சீட்டு ஒட்டி இருக்கு. அதை அப்படியே குறுக்குறுன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் அந்த மந்திர சீட்டை தொடுறாரு. உள்ள மந்திர கட்டெல்லாம் நிறைய கட்டியிருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே எரிஞ்சு போகுது. கிட்டவர் ஆயிட்டாரா அப்படின்னு ஒரே ஷாக்கா இருக்கு. இப்ப எல்லா மந்திர கட்டுமே எரிஞ்சிருச்சு. உள்ள ஹீரோயினை பார்த்தா ஒரு டேபிள் கடியில இருந்து ஒரு கிண்ணத்தை எடுக்கிறா. அதுக்குள்ள கொஞ்சம் மருந்து இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த ஞாபக மருந்து செஞ்சால அவ அதை ஹீரோக்கு கொடுக்கவே இல்லை. அந்த மருந்து எடுத்து வேற ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டு உள்ள தண்ணியை தான் ஊத்தி வச்சிருந்திருக்கா. ஆக ஹீரோக்கு எதுவுமே மறக்கல. இன்னொரு பக்கம் சூனியக்காரி அவளோட அடியாள் பொண்ணு ஒருத்திக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறா. அங்க மறுபடி ஹீரோயின் கிட்ட வந்தா அவளோட இடமே திடுன்னு ஆடுது. எல்லா பொண்ணும் கீழே களைஞ்சு விழுது. ஹீரோயினுக்குலாம் அப்படி பயமா இருக்கு. அவ்வளவு பெரிய மலை அது எப்படி இப்படி ஆடும்னு ஒண்ணுமே புரியல. தடப்படன்னு ஆடுது, ரொம்ப பயங்கரமா ஆடுது. அப்படியே யோனை பார்த்தா அவனுக்கு ஏதோ ஆகி அவன் அந்த இடத்துல மயங்கி விழுறான். அவன் கழுத்துல அந்த சிம்பிள் உருவாகுது. அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள அந்த சூனியக்காரியோட அடியாள் பொண்ணுங்க ஒரு 10 பேர் கிட்ட உள்ள வராளுங்க. நம்ம மந்திரவாதி நல்லா வேலையை பார்த்து விட்டாரு. கரெக்டா அதே நேரம் அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினோட இடத்துக்கு வர ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு எப்பவுமே பயங்கரமா வலிக்கும்ல, அந்த மாதிரி வலிலாம் வந்து அவ வலியில துடிச்சு அப்படியே காத்துல மிதந்துட்டு இருக்கா. அவ முடியெல்லாம் வெள்ளையாயிருச்சு. அப்புறம் அப்படியே சுய நினைவு இல்லாம தொங்குறா. அப்புறம் டக்குன்னு அவ கீழே விழ போக ஒரு கை வந்து பிடிக்குது. அசிஸ்டன்ட் தான் பிடிச்சிட்டானான்னு பார்த்தா
அசிஸ்டன்ட் இல்லை, நம்ம ஹீரோ. அவன் வந்து ஹீரோயினை பிடிக்கவுமே இந்த தடன்னு ஆடிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் நின்றுச்சு. ஹீரோயினோட முடியெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அவ கழுத்துல இருந்த சிம்பிள்லாம் மாறிடுச்சு. ஏன்னா ஹீரோவும் இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மந்திர கட்டு மாதிரி தானே. அதனால அவளோட சாபம் தற்போதைக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அப்ப இனிமே ஹீரோ ஹீரோயின் கூடவே தான் இருப்பான். ஏன்னா அவன் இருக்கிற வரைக்கும் ஹீரோயினை அந்த சாபம் ஒண்ணுமே செய்யாது. ஒரு வேலை லவ் ஆகலாம். சரி, அதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.